ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி மருதாணி அந்த கிளைகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் பதியம் போட்டு ஒரு சின்ன குட்டி தொட்டியில் கொக்கோபெட் போட்டு இந்த மாதிரி நட்டு வச்சுங்க. இப்போது அந்த மருதாணி அந்த கிளை வந்து பதியம் போட்டது இப்போ சூப்பராக வளர்ந்துருக்குங்க. பாருங்கள், என்ன அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்றது. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த மருதானுடைய கிளைகள் தாங்க இது. இந்த கிளைகளை நட்டதில் இன்னும் செழிப்பாக பச்சை பசேல் என்று வளர்ந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதியம் போட்டு தான் பிறகு பெரிய தொட்டி எடுத்து அதுக்கு வேண்டிய மண் கலவைகள் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம நடும்போது நமக்கு வந்து நிறைய மருதாணி செடி அல்லது கொடி கிடைக்கும். நீங்கள் வீட்டில் வந்து தரையிலே நீங்கள் நடலாம், இல்லை பெரிய தொட்டிகள் இருந்தாலும் தொட்டிலே நடலாம். மொத்தம் 5 இருக்குது. 5ம் சூப்பராக வளர்ந்துருக்கு. 5 கிளைகளும் மருதாணி பதியம் போட்டதில். இதை எடுத்து வேறொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து மருதாணி கொடி உங்களுக்கு கிடச்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, யார் வீட்லேயாவது ஒரு மருதாணி கொடி இருந்தால் அதில் வந்து நல்ல தண்டு பகுதி, இந்த மாதிரி தண்டு பகுதியை தடிமனாக நீங்கள் எடுத்து அதை நல்லா 5ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற இலைகள்லாம் நீக்கி மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன தொட்டியில் கொக்கோபெட் போட்டு அதில் அப்படியே நட்டு வச்சு மேலே ஒரு கவர் எடுத்து மூடிடுங்க. ஒரு 15 டேஸ் பொறுத்து பாருங்கள். இடையில 1 வீக் ஆனால் கூட பரவாயில்ல, எடுத்து பாருங்கள். அந்த 1 வீக்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்கும். இப்படி வளர்ந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறொரு இடத்துக்கு நீங்கள் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு மருதாணி கொடி உங்களுக்கு கிடைக்கும். இது தாங்க, இந்த மாதிரி தாங்க நல்ல தொட்டியில் மண் போட்டு அந்த மருதாணி கிளையை நட்டு அதை கவர் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா 15 டேஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இலைகள்லாம் துளிர் விட்டு இருக்கும். எவ்வளோ சூப்பராக துளிர் விட்டுருக்குது பார்த்தீங்களா. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வேறொரு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து மருதாணி செடிகள் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லைங்க, நான் நிறைய வந்து ரோஜா செடி போட்டிருக்கேன், கோவா கிளைகள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இப்போ தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல வந்து உங்களுக்கு இந்த மருதாணி கிளை பதியம் போட்டது வந்தவுடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒவ்வொன்றா போட்டிருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் கூட இருக்கும் பாருங்கள், கோவா போட்டிருக்கேன். இதுக்கடுத்து கோவா, அதுக்கடுத்து வந்து இப்போது மாமரம் கூட போடலான்ட்டு இருக்கேன். அதோடைய கிளைகளை வச்சு நம்ம போடலான்ட்டு பதியம் போடலான்ட்டு. இப்படி ஒவ்வொன்றா பதியம் போடும்போது நமக்கு நிறைய கிளைகள் கிடைக்கிது, செடிகள் கிடைக்கிறது, மரங்கள் கிடைக்கிறது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி வந்து வேறொரு தொட்டியில் நம்ம போட்டு பதியம் போட்டோம்னா நாமளும் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தாலும் நம்ம வந்து இதை கொடுக்கலாம். பாருங்கள், வேர்கள்லாம் வளர்ந்துருக்கு. எவ்வளோ சூப்பர் ஐடியா பார்த்தீங்களா. ஒரு கிளையை எடுத்து பதியம் போட்டு ஒரு 15 டேஸ் பொறுத்து பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்குது. ஆச்சரியப்படக்கூடியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.